எவ்வளவு ஒரு சூப்பரான ஃபுட்னால நம்மள கேன்சர் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அது ரெகுலர் இன்டேக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய வயித்தை வந்து ஃபுல்லா வச்சுக்கும். அது அவாய்ட் டியூரிங் டின்னர் பிகாஸ் அது கொஞ்சம் ஹெவியான ஃபுட். பெல்லி ஃபேட் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா வாரத்துல 1 or 2 டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்ல வந்து நான் வந்து எடுத்துப்பேன். கண்டிப்பா ஒரு கீரை எடுத்துப்பேன், ஒரு காய் எடுத்துப்பேன். இந்த 6 காயில வந்து ஒவ்வொரு காய் ஒரு நாள் வந்து நான் எடுத்துருவேன். அதை தாண்டி எனக்கு பிடிச்ச காய் ஏதாவது வந்து எடுத்துப்பேன். ஸோ டோட்டலி வந்து 3 kinds of fibers நான் வந்து எடுத்துட்டே இருந்தேன் டியூரிங் மை வெயிட் லாஸ் ப்ராசஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் தான் சொல்லணும். ரொம்ப சின்சியரா இருந்தேன் அந்த வெயிட் லாஸ் பீரியட்ல. அண்ட் ஐ ஹவ் ரெடியூஸ் லைக் 10 kgs. அண்ட் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன். ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் மீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 வீடியோ ஆஃப் அவர் சூப்பர் ஃபுட்ஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா இன்டேக் பண்றதுனால உங்க வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லாம நீங்க கேலரி டெபிசிட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து குறையும். அந்த மாதிரி நான் சாப்பிட்ட ஒரு 5 சூப்பர் ஃபுட்ஸ் பத்தி ஆல்ரெடி பார்ட் 1 போட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான 5 வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல வந்து வெயிட் லாஸ், ஃபிட்னஸ், ஹெல்த் இதை பத்தின நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். அண்ட் ஐ எம் யுவர் கேரிங் ஃப்ரெண்ட் சௌந்தர்யா. கீப் செக்கிங் திஸ் ஸ்பேஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல், இப்ப சொல்ல போற இந்த 5 சூப்பர் ஃபுட்ஸ்க்கும் ஒரு ஃபார்மேட் நான் வந்து வச்சிருக்கேன். என்ன ஃபார்மேட் அப்படின்னா எதுக்காக இந்த ஃபுட்டை சாப்பிடணும், எப்போல்லாம் இந்த ஃபுட்டை சாப்பிடணும், எவ்வளோ நாள், ஹவு மெனி டைம்ஸ் இந்த வீக் வந்து நம்ம இந்த ஃபுட்டை சாப்பிடணும், அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும். இந்த ஃபார்மேட்ல தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்ல போறேன். அண்ட் ஃபைனலி வந்து போனஸா வந்து டிட் யூ நோ அப்படின்ற ஒரு கியூட்டான செக்ஷனும் நம்ம வந்து வச்சிருக்கோம். அந்த சூப்பர் ஃபுட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயமும் வந்து கத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட்டா இருக்க போகுது. ஸோ அதுல வந்து நம்ம மொதல் விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும்னு. ஸோ இந்த சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம என்ன வெஜிடபிள் வந்து எவ்ரிடே கன்சியூம் பண்ணும் அப்படின்ற வெஜிடபிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூ செட் ஆஃப் யூனிக்னஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னா வந்து ஸ்பினாச். ஸ்பினாச்ன்றது வந்து என்ன நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கீரை, கீரையில வந்து பசலைக்கீரை, பாலக்கீரை, அண்ணன் வந்து முளைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையும் இருக்கு. அந்த எல்லா கீரையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ எதுக்காக இந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட், கீரையில வந்து அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் இருக்கு. நீங்க என்னெல்லாம் வைட்டமின்ஸ் உங்களுக்கு உடம்புக்கு வேணும் அப்படின்னு நம்ம உடம்புக்கு வேணுமோ அது எல்லாமே வந்து கீரையில இருக்கு. வெரி ரிச் மினரல்ஸ் வந்து எல்லாமே, பொட்டாசியம், மெக்னீசியம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கீரையில வந்து கிடைக்குது. அண்ட் ரிச் இன் ஃபைபர். இந்த 3 விஷயம் வந்து நம்ம கீரையில இருக்கு, which is very very important for our healthy life. So கண்டிப்பா வந்து இந்த நியூட்ரிஷனல் வேல்யூக்காக நம்ம ரெகுலர் இன்டேக் பண்ணணும். இப்போ எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து நம்ம 4 times a week வந்து எடுத்துக்கணும். இஃப் இன் கேஸ் நீங்க வெயிட் லாஸ் வந்து ரொம்ப எய்ம் பண்றீங்க அப்படின்னா, இன் கேஸ் நீங்க மண்டே ஒரு கீரை எடுக்கிறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த மாதிரி ஒரு 4 நாள் வந்து உங்க கீரையை பிரிச்சுக்கிட்டு நீங்க இந்த கீரையை வந்து இன்டேக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நான் இப்ப சொல்ல போற சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே குவான்டிட்டியே கிடையாதுங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம நிறைய கன்சியூம் பண்ணலாம். நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்ண உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ணலாம். நீங்க கேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கேலரிஸ், கம்மியா சாப்பிடாதீங்க. ஒரு கப்பு நிறைய வச்சு சாப்பிடுங்க. ஸோ கப்பு நிறைய கீரை வாரத்துக்கு 4 நாள் வந்து நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ வந்துட்டோம் டிட் யூ நோ ஃபேக்ட் அப்படின்றதுக்கு. டிட் யூ நோ ஃபேக்ட்ல கீரைக்கு என்ன அப்படின்னா, நீங்க வாரத்துக்கு 2-3 தடவை நீங்க கீரை சாப்பிட்றதுனால யூ ஆர் கோயிங் டு ஸ்டே அவே ஃப்ரம் அ வெரி வெரி காமன் கேன்சர், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஸ்கின் கேன்சர். எவ்வளவு ஒரு சூப்பரான ஃபுட்னால நம்மள கேன்சர் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அது ரெகுலர் இன்டேக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ we will go to சூப்பர் ஃபுட் 2. இது என்ன அப்படின்னா வந்து கேபேஜ். கேபேஜ்ன்றது ஒன் ஆஃப் த க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள். க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்னா என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த லீஃபியா வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த லீஃபி டெக்ஸ்சர், நிறைய லேயர்ஸ் வர எல்லா டெக்ஸ்சரும் வந்து நம்ம க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதுல வந்து கேபேஜ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காக வந்து நம்ம கேபேஜ் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ இன் கேலரிஸ்ங்க. இப்போ ஒரு 100 கிராமுக்கு நீங்க கேபேஜ் இவ்வளோ சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்க போறது வந்து 23 கிராம் தான் உங்களுக்கு கேலரி ஏறும். இன்னொன்று வந்து இது வந்து ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால நீங்க இவ்வளோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையில்லாத ஸ்வீட்ஸ், ஜங்க்ஸ் அதை பத்திலாம் யோசிக்கவே முடியாது. வயிறு ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்க வந்து கேபேஜ் சாப்பிடணும். எப்பெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 times a week வந்து சாப்பிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு நிறைய வெஜிடபிள் இருக்கு. அதுல வந்து நீங்க ஒன் ஆஃப் த வெஜிடபிளா வந்து கேபேஜ் வந்து வீக்லி ஒரு 2 times நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற எல்லா வெஜிடபிளுமே வந்து ஒரு சின்ன மைன்யூட் கிராம் ஆஃப் புரோட்டீனும் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1 gram ஆஃப் புரோட்டீன் வந்து இருக்கு.
இப்போ did you know fact for cabbage வந்துட்டோம். கேபேஜ்ல மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கிறது வந்து வாட்டர் தான். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் வாட்டர் நீங்க வந்து ஒரு கேபேஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது. அண்ட் ரெஸ்ட் இஸ் கோயிங் டு பி அ ஃபைபர். ஸோ உங்களுடைய வயித்தை வந்து ஃபுல்லா வச்சுக்கும் அது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான did you know என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப கூல் அண்ட் நல்லா ஹாப்பியா இருக்கிறதுக்கு கேபேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ டேக் இட் இன் யோர் ரெகுலர் டயட். அடுத்த சூப்பரான வெஜிடபிள் வந்து நம்மளுடைய ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி வந்து இப்போ B12 வேணும் அப்படின்னா வந்து நம்ம வெஜிடேரியன் சோர்ஸ்ல ப்ரோக்கோலி வந்து ரொம்ப ரொம்ப வண்டர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெஜிடபிள். நீங்க வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட ஆரம்பிங்க. ரொம்ப டேஸ்டா கூட இருக்கும். வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக வந்து நம்ம ப்ரோக்கோலி எடுத்துக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். எக்கச்சக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அது நமக்கு கொடுக்குது. அண்ட் ஃபைபர் வந்து நிறையவே இருக்கு கம்பேர்ட் டு அதர் வெஜிடபிள்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து 3.3 கிராம் ஃபைபர் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பரா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒன் ஆஃப் த வெஜிடபிள்ஸ். அண்ட் வீக்லி வந்து நீங்க ஒரு 2 டைம்ஸ் ஆகுது அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் மெயின்லி எப்போ எடுத்துக்கணும், வாட் டைம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கலாம் இல்ல லஞ்ச்ல எடுத்துக்கலாம். அவாய்ட் டியூரிங் டின்னர் பிகாஸ் அது கொஞ்சம் ஹெவியான ஃபுட். அந்த ஹெவியான ஃபுட் டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா நைட் வந்து நம்ம லைட்டா எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 100 கிராம் ப்ரோக்கோலி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து 35 கிராம் கேலரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அமேசிங்கான ஃபுட்டு. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம். குவான்டிட்டியே கிடையாது வெஜிடபிள்ஸ்க்கு. நிறைய ஃபைபர் தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்க உங்க குவான்டிட்டி உங்களுடைய விஷயம் ஒரு பவுல் ஃபுல்லா வச்சு கூட சாப்பிடுங்க. டிட் யூ நோ ஃபேக்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ப்ரோக்கோலியோட டிட் யூ நோ ஃபேக்ட் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் அன் அமேசிங் வைட்டமின்ஸ் தட் இஸ் கோயிங் டு பர்ன் யோர் பெல்லி ஃபேட். பெல்லி ஃபேட் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா வாரத்துல 1 or 2 டைம்ஸ் வந்து ப்ரோக்கோலி சாப்பிடுங்க. 100 கிராம் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதுனால you will get a lot of vitamin C and vitamin K. இது ரெண்டுமே வந்து fat burning properties இருக்கிற vitamin. So அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா start eating broccoli, lose your belly fat. நானே வந்து அடுத்த வெஜிடபிள் சொல்றதுக்கு முன்னாடி வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 6 வெஜிடபிள்ஸ் வந்து நான் கவர் பண்ண போறேன். ஸோ இதுல எல்லாமே வந்து நீங்க ஒவ்வொரு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஒரு ஃபுல் வீக் கவர் ஆயிடும். இது எல்லாமே வந்து பிரைமரி வெஜிடபிள்ஸ் தட் யூ ஹேவ் டு கன்சியூம் எவ்ரி டே. ஸோ இதெல்லாம் பிரைமரி கேட்டகரியில வரதுனால நீங்க என்ன வெஜிடபிள் வேணா செகண்டரி வெஜிடபிள் சாப்பிடுங்க. பட் பிரைமரி வெஜிடபிள் இந்த ஒரு வெஜிடபிள்ஸ் நான் சொல்றேன் இந்த கேட்டகரி எல்லாமே 1 எவ்ரி டே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மேக்ஸிமம் 7 டேஸ்க்கு 7 வெஜிடபிள்ஸ் நீங்க ஈஸியா வந்து கன்சியூம் பண்ணலாம். அதோட இல்லாம வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சொன்னதோட நம்மளுடைய இன்னொரு சூப்பரான வெஜிடபிள் என்ன அப்படின்னா சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னா கேப்சிகம். கேப்சிகம் வந்து கலர் கேப்சிகம் இருக்கு. ஸோ எதுக்காக கேப்சிகம் சாப்பிடணும் அப்படின்னா அதுல வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே இதெல்லாமே இருக்கு. அதே கேட்டகரி கேப்சிகம்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அயன் சத்து வந்து இதுல நிறையவே இருக்குங்க. சோ அயன் நிறைய இருக்கு அப்படின்னா யாருக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து கிடைக்கிறதே ரொம்பவே அபூர்வம். ஸோ வந்து அனீமிக் பேஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து கேப்சிகம் நிறைய சாப்பிடலாம். வீக்லி வந்து ட்வைஸ் வந்து நீங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. வெல் இப்ப டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் ஃபார் கேப்சிகம் வந்து பாத்துடலாம். ஒரு ஃபியூ பேஷன்ஸ்க்கு வந்து கேப்சிகம் வந்து கொஞ்ச நாளைக்கு ரெகுலரா கொடுத்தாங்களாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 monthsக்கு வந்து ரெகுலரா கொடுத்தாங்களாம். அண்ட் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட 9 monthsக்கு வந்து they don't have symptoms of cold and cough அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ நேசல் ப்ராப்ளம் வந்து அது வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் ஈட்டிங் கேப்சிகம். நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் 2 மாசத்துக்கும் வந்து கோல்டு இருக்கிற ஒரே வந்து பிள்ளைங்க மட்டும்தான் இப்ப ரீசன்ட் ஜென்ரேஷன்ல. ஸோ வந்து ட்ரை டு இன்கார்பரேட் கேப்சிகம் இன் யோர் ஃபுட். அடுத்து சூப்பரான வெஜிடபிள் என்னன்னா காலிஃபிளவர். மை ஃபேவரட். ஒண்ணுமே இல்லைங்க, ஜஸ்ட் பாயில் பண்ணிட்டு அதை அப்படியே டாஸ் பண்ணி உப்பு காரம் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரான வெஜிடபிள் வந்து காலிஃபிளவர். நீங்க எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இப்போ 2 தோசை சாப்பிடுறீங்க அப்படின்னா இவ்வளோ பவுல் ஃபுல் ஆஃப் பாயில்டு காலிஃபிளவர் இல்லை பாயில் காலிஃபிளவர் கறி வந்து நீங்க சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க லஞ்சுக்கும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். வீக்லி 2 டைம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லைக் எனி அதர் வெஜிடபிள் திஸ் ஆல்சோ ஹேஸ் ஃபைபர். வெரி வெரி ரிச் இன் ஃபைபர். இட் இஸ் அ நியூட்ரிஷன் dense vegetable. Well, did you know fact போயிடலாம் for cauliflower. Did you know fact என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய பிரெயினோட ஏஜிங்க கம்மி பண்ணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா வந்து காலிஃபிளவர் இன்டேக் பண்ணும். நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற டிஎன்ஏ வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி பிரெயின் வந்து எப்பவுமே ஏஜ் ஆகாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரெயினுக்கு கொடுக்குது. வாவ், தட் இஸ் வாட் வி நீடட் ரைட். அதனால வந்து நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆனோம் அப்படின்னா வந்து அப்பப்போ காலிஃபிளவரும் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிலாம் எடுக்காதீங்க. நியூட்ரிஷன் சுத்தமா போயிடும். மோஸ்ட்லி பாயில்டா பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து
வெல் அண்ட் குட். நிறைய வெஜிடபிள் பார்த்துட்டோம். இதுல ஃபைனலான வெஜிடபிள் என்ன ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படின்னா பீட்ரூட். பீட்ரூட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து பீட்ரூட்ல இருக்கிற கலரே ரெட். ஸோ அதனால வந்து பிளட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பிளட் ஏத்தணும் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா வந்து பீட்ரூட் சாப்பிடணும். இட்ஸ் வெல் நோன் ஃபேக்ட். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து பீட்ரூட் வந்து ரெகுலரா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த பீட்ரூட்ல வந்து ஒரு மினரல் இருக்கு, மெக்னீஷியம் அப்படின்னா. அந்த இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நர்வ்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து நர்வ்ஸ் தான் நம்ம உடம்பு ஃபுல்லா வந்து பிளட் எடுத்துட்டு போய் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கான மினரல், மெக்னீஷியம் மினரல் வந்து பீட்ரூட்ல வந்து இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்க ரெகுலரா வந்து பிபிசி ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்பீங்கல்ல, அது குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து லைட்டன் அப் ஆகும், மெலனின் வந்து கம்மியாகும், நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும். டிடினோ ஃபேக்ட் வந்து பாத்துடலாம். ஸோ இது ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்லாம இட் இஸ் அ டீடாக்சிஃபையர். டீடாக்சிஃபையர் என்னன்னா நம்ம உடம்பையும் வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு பீட்ரூட். கிளென்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ அந்த பிளட் பியூரிஃபிகேஷன் இருந்தாலே ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து க்ளோ ஆகும் when you have the fresh blood. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து பீட்ரூட். ஸோ இன்க்ளூட் பீட்ரூட் இன் யோர் ஃபுட். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை. See you again for another super weight loss video. Until then, bye.